நம்ம சின்னத்தல ரெய்னா அவரை மீண்டும் சிஎஸ்கே அணிக்கு உள்ள நம்ம எம்எஸ் தோனி அவரை கூப்பிட்டுருக்காரு. ஸோ அதுக்காக சிஎஸ்கே அணிக்கு நேற்று மேட்ச் பார்க்கறதுக்காக வந்த ரெய்னா அவர்கள் இந்த ஒரு பிளேயரை அணியில் இருந்து நீங்கள் நீக்கினீங்கன்னா நான் கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு உள்ளே வரேன் அப்படின்னு தோனி அவர்கிட்ட ரொம்ப பெரிய ஒரு டிமாண்ட் ஒன்று தற்போது ரெய்னா வச்சிருக்காரு. ஸோ அந்த டிமாண்ட் என்ன அப்படின்னு கேட்டு நம்ம தோனி அவர்களே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சி அடைஞ்சு போயிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு டிமாண்ட் தான் தற்போது ரெய்னா அவர்கள் தான் மீண்டும் சிஎஸ்கே அணிக்கு உள்ளே வரணும்னா இந்த பிளேயர் வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் ஒன்று வச்சிருக்காரு. ஸோ இதை பற்றி நேற்று ஆட்டம் பார்க்கறதுக்காக சேப்பாக்கம் மைதானத்துக்கு வந்திருந்த நம்ம சின்னத்தல ரெய்னா அது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கூட நம்ம சின்னத்தல ரெய்னா அவர் பேசியிருக்காரு. அப்போ முக்கியமான கருத்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஆண்டு ஐபிஎல் சிஎஸ்கே அணியில் நடந்த மிகப்பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, இந்த ஆண்டு ஐபிஎல் கிடையாது மெகா ஆக்ஷன், அங்கேயே சிஎஸ்கே ரொம்ப பெரிய தப்பை பண்ணிட்டாங்க. சரியான பிளேயர்களை வாங்கலை, ஃபார்மில் இருக்கிற பிளேயர்களை வாங்கலை. மற்ற அணிகள் எல்லாருமே இளம் பிளேயர்களை வாங்கி அதிரடி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சிஎஸ்கே அணி அவங்க மட்டும் இன்னும் பழைய பிளேயர்கள், பழைய திட்டம், பழைய ஸ்டாட்டிக்ஸையே ஃபாலோ பண்ணுற அந்த ஒரே காரணத்தால் தான் இந்த ஆண்டு ஐபிஎல்ல சிஎஸ்கே அணிக்கு இவ்வளவு பெரிய அடி விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 70% பிளேயர்கள் கண்டிப்பாக, அதாவது இப்போ அணியில் இருக்கிற பிளேயர்களில் இருந்து 70% பிளேயர்கள் நிச்சயமா அடுத்த ஆண்டு சிஎஸ்கே அணியில் இருக்க மாட்டாங்க. மீண்டும் ஒரு மெகா ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே அணியில் எல்லா பிளேயர்களையுமே கழட்டி விட்டுட்டு ஒரு புதிய இளம் அணியை உருவாக்க வேண்டிய கட்டாயத்துக்கு சிஎஸ்கே அணி தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த தவறு எல்லாமே நடக்கிறதுக்கு மூல காரணமாக இருந்ததே சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளரான ஸ்டீஃபன் ஃப்ளமிங் அவர்தான். இப்படிப்பட்ட பிளேயர்களை அணிக்காக அவர் அறிவுறுத்தலின் அடிப்படையில் தான் காசி விஸ்வநாதன் அவர்கள், அதே போல ஓனர் எல்லாருமே ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த திட்டம் இத்தனை வருஷமா சிஎஸ்கே அணிக்கு என்னமோ உதவியாக இருந்திருக்கு, நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. ஆனால் இப்போ ட்ரெண்டிங் மாறிடுச்சு. இனிமேலும் பழைய திட்டத்தில் சிஎஸ்கே அணி போனாங்கன்னா கண்டிப்பாக இனி அடுத்தடுத்து வர்ற ஆட்டங்களில் சிஎஸ்கே அணி ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா தோனி அவர்கள் தன்னை கூப்பிட்டு இதை பற்றி தான் அவர் பேசினதா ரெய்னா சொல்லியிருக்காரு. அதாவது இந்த ஆண்டு ஐபிஎல்ல மீதி இருக்கிற ஆட்டங்கள் இப்படியே போச்சுன்னா சிஎஸ்கே ஒரு ஆட்டம் கூட ஜெயிக்க முடியாது. 14 ஆட்டங்களுக்கு இந்த 2 ஆட்டங்கள் மட்டுமே வெற்றி அப்படிங்கிற நிலைமைக்கு சிஎஸ்கே அணி தள்ளப்படுமோ அப்படின்னு தோனி வருத்தப்பட்டதா ரெய்னா சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் மீதி இருக்கிற ஆட்டங்களில் அட்லீஸ்ட் நீயாவது மீண்டும் டீமுக்கு உள்ளே வந்து ஒரு சில ஆட்டங்கள் வெற்றி பெறத்துக்கு உதவி பண்ண முடியுமா, நீ நல்ல ஃபார்மில் இருக்கே அப்படின்னு ரெய்னா கிட்ட தோனி அவர்கள் கேட்டதா ரெய்னா இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனால் ரெய்னா இல்லை தலை, இப்போ நான் மீண்டும் சிஎஸ்கே அணிக்குள்ளே வர்ற மைண்ட் செட்டில் கிடையாது. நான் மீண்டும் சிஎஸ்கே அணிக்கு உள்ளே வரணும் அப்படின்னு எனக்கு விருப்பம் இருக்குது. நான் உள்ள வரணும்னா ஸ்டீஃபன் ஃப்ளமிங் அவர் ரிட்டையர் ஆகட்டும், இல்லைனா அவரை நீக்குங்க. நான் சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளராக உள்ள வரேன். நான் உள்ளே வந்தேன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளராக மட்டுமே வருவேன். வேற எந்த பதவியும் எனக்கு வேண்டாம். ஒரு பிளேயராக நான் உள்ளே வர விருப்பப்படலை அப்படின்னு நம்ம தோனி அவர்கள் சிஎஸ்கே அணிக்கு உள்ளே மீண்டும் கூப்பிட்டுருக்காரு ரெய்னா அவரை. ஆனால் இல்லை, என்னுடைய காலம் முடிஞ்சு போச்சு, நான் வந்தேன்னா பயிற்சியாளராக வரேன் அப்படின்னு இந்த பதிலை தோனி அவர்கிட்ட சொன்னதா ரெய்னா சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் நம்ம சிஎஸ்கே அணியில் இளம் பிளேயர்கள் எல்லாரையுமே மாற்றினா மட்டும் பத்தாது. அடுத்த வருஷத்தில் ஹெட் கோச், பயிற்சியாளர் அவரையும் பழைய ஆள் தான் அவரையும் மாற்றினா தான் சிஎஸ்கே அணியில் எல்லாமே மாறும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் எல்லாமே இளம் பிளேயர்களாக வர்றப்ப ஸ்டீஃபன் ஃப்ளமிங் அவர் சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளராக தொடரணுமா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.